ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிந்து பைரவி பார்க்க போகிற சிந்து பைரவியில் நம்ம எங்கே மாட்டிக்குவோம்னு சொல்லிட்டு ஸ்னேகா ஒரு பக்கம் பதறிக்கிட்டு ஏன் நடுங்குதோ நேக்கு தெரியலை, ஏன் வெறுக்குதோ நேக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு பதன்னு வெளியே வந்து நின்றுக்கிட்டாங்க. இந்த பொண்ணை வாட்ச் பண்ணியிருக்கலாம். ஆக மொத்தத்தில் எஸ்பி ஆஃபீஸ்லேயே நின்றுக்கிட்டு நீ என்ன வேலை பார்க்குற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சு, வெளியே வந்து நின்றுக்கிட்டு ஆளுக்கு ஃபோன் பண்ணி ஆரம்பிச்சிருச்சு. ஆளுன்னா அவங்களோட லவ்வர் கிடையாதுங்க, அதாவது அவங்களோட அடியாட்களுக்கு ஃபோன் பண்ணி இப்படி எப்படிங்க அப்படி இப்படிங்கன்னு சொல்ல உடனே அதிலே ஒரு சீனியர் இருப்பாங்களே அவங்க கேங்க்கு ஃபோன் அடிச்சு ஆக மொத்தத்தில் ஏரியாவில் உள்ள எல்லா ரவுடியும் தெரியும் போல, ரவுடிக்கு தானே ரவுடியை பற்றி தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சுன்னா டபக்குன்னு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்ல ஓகே மேடம் என்னப்பா புரிஞ்சுது, ஒன்றும் புரியலை. ஆக மொத்தத்தில் டைரக்டர் சார் என்ன சொல்கிறாரோ அதை பண்ணி ஆட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் இவங்க சரின்னு சொல்லிட்டு வர அதுக்கப்புறம் எப்படி பாஞ்சுக்கிட்டு வராங்களாமா, எப்படி அஞ்சு வில்லு ஹரிச்சந்திர சொல்லுன்னு சொல்லிட்டு பாட்டை போட்டுவிட்டு இவங்க அப்படியே பிஜிஎம்மை போட்டுட்டு கார் மேலே காரு சுத்த. ஆக மொத்தத்தில் இந்த மலை மேலே 2 தடவை காரில் சுற்றிருக்கீங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. இவங்க அதுக்கப்புறம் சுற்றிக்கிட்டு இருந்து டபக்குன்னு போய் ஆறுமுகம், இவ்வளோ பெரிய ஹைட்டில் இருக்க ஆறுமுகம், பொசுக்குன்னு கை வாங்குவிய ஆறுமுகம், இப்படி கோட்டை விட்டியப்பா, அதான் ஹார்ட் டிஸ்க் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அங்கே இருந்தவரையும் கூட்டு போயிட்டாங்க. டே இந்த புலம்பெல்லாம் கேட்க முடியலடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணால் நேரில் வந்து பேசுவோன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இங்கே டிஎஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களாமா. அதுக்கப்புறம் டிஎஸ்பி சாரே வந்து சஸ்பெண்ட் பண்ணாதீங்க, அதாவது இதுக்கு ஆதாரத்தை நான் திரட்டுறேன் அப்படின்றாங்க. நல்லா வருவாப்பா, நீ எப்படிப்பா கூட்டு வருவ, அது எப்படியோ கூட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.